சிலர் இந்த 2 ரூபாய்க்கு இட்லி வாங்கிட்டு 20 ரூபாய் சட்னியை குடிப்பாங்க. அதுவும் அந்த டிடிஹெச் எஃபெக்ட் எல்லாம் சவுண்ட் எஃபெக்ட்ல அங்கே தான் ஹோட்டலில் பார்க்க முடியும். டர்ருன்னு ரசத்தை வாங்கி விழுந்தாங்கன்னா இழுக்கிற சவுண்டு வெளியே இருக்கும். தூத்துக்குடி துறைமுகத்தில் கப்பல் கிளம்புற மாதிரி ஏப்ப விடுறது. 10 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டுருக்கேன். அவங்க பண்ணுற பார்த்தா பயங்கரமாக இருக்கும். இன்னும் சிலர் நண்பரை கூட்டு வருவாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த ஆள் வேலை மனைக்கிட்டு 350 ரூபா 450 ரூபாய்க்கு பில்லை தீட்டிட்டு வெத்தலை வாங்க போவோம் இல்லை கையை பிடிப்பேன். நிறுத்துங்க, சும்மா எல்லா செலவு நீங்களே பண்ணிக்கிட்டு வெத்தலை வாங்க நான் தான் வாங்குவேன் அப்படின்ட்டு. ஏன் அதை ஒன்று வாங்காச்சு அதை வாங்க மாட்டானா? 350 ரூபா செலவழிச்சு 50 எக்ஸ்ட்ரா செலவழிக்க மாட்டானா? சில பண்ணுற பகுமானத்தை பார்த்தா இந்த பகுமான கோழி பறந்துட்டே முட்டை ஓட்டுன்றது இவங்க தான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு வழியாக உட்காந்துருக்கு. அடுத்து ஒரு கோவத்தில் பார்த்துருக்காரு. அது என்னையா சாம்பார் சட்டிக்குள்ள பூனை தலையை விட்டுக்கிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்களா? இல்லைங்க, உள்ள உன எலியை பிடிக்கிறக்கா போயிருக்கோம் அப்படின்ட்டுக்கா. எலியை பிடிக்க போயிருக்கா? எலி எதுக்கு உள்ள போச்சு? ஏற்கனவே உன பள்ளியை பிடிக்கிறக்கா அது போயிடுச்சு. பள்ளி எப்படியா போச்சு? பள்ளி எப்படி போச்சு அப்படின்னு அந்த வண்டை பிடிக்கிறக்கா அது போச்சுங்க. இப்படி இவங்க பாரு, இதில் சாப்பிட்டா என்ன உள்ளே இருக்குமா இல்லை பூரா வெளியே வருமானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹோட்டலில் சாதாரண நடக்குது.